Good morning students. நம்ம in civics 5th lesson 10th 5th lesson 10th standardல civics 5th lesson பார்த்துட்டு இருக்கோம். India international relations பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒவ்வொரு நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸும் எப்படி இந்தியாவோட ரிலேஷன்ஸ் வச்சிருக்காங்க, இந்தியா வந்து எப்படி மற்ற கண்ட்ரியோட ரிலேஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டே வந்தோம். இப்போ அடுத்த டாபிக் வந்து நம்ம இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பார்க்க போறோம். Since the bifurcation of territory which demarcated India and Pakistan in 1947, the two nations have had strained relations due to disagreements over a number of key issues. Terrorism remains our core concern in the relationship with Pakistan. Pakistan has been antagonistic when maintaining relations with India, but India has made extreme efforts to improve and stabilize relations with Pakistan. The cross-border firing between India and Pakistan and the terrorist attacks combined have taken to its toll on the Kashmiris, who have suffered poor living standards and an erosion of human rights. Kashmir is the bone of contention between India and Pakistan, which has brought the two countries into an open clash many times. Cross-border terrorism is a major irritant. India tried to bring a positive change in the relationship of the two countries through bilateral agreements such as Shimla Agreement and Lahore Declaration. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 1947ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு பல்வேறு முக்கிய விவகாரங்கள் இரு நாடுகளுக்கும் இடையே வேறுபாடு காரணமாக இவங்க என்ன பண்ணாங்க, நேருடனான உறவு இருந்து வருகிறது. ஸோ நமக்கு நேருடனான உறவுனா ரெண்டு பேருக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கு. பாகிஸ்தான் உறவில தீவிரவாதமே தொடர்ந்து நமது முக்கிய கவலையா இருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பார்த்தாலும் டெரரிசம் பண்ணி நம்மள கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க. ஸோ இந்தியாவோட உறவுகளை பராமரிப்பதில் பாகிஸ்தான் விரோத மனப்பான்மையுடனேயே இருந்து செயல்பட்டு வருது. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சுக்காம என்ன பண்றாங்க, விரோதம் எனிமி மாதிரியே பாக்குறாங்க. ஸோ இந்தியா வந்து உறவுகளை மேம்படுத்தவும் நிலைநிறுத்தவும் தீவிரமாக முயன்று வருது. அவங்க கூட அப்போ கூட நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், சண்டைலாம் போடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது எதுக்காகனா, எல்லை தாண்டி துப்பாக்கி சூண்டு சண்டை மற்றும் தீவிரவாதிகள் தாக்குதல் ஆகியவை காஷ்மீர் மக்களின் உயிர்களை பலி கொள்றது, மேலும் அம்மக்கள் ஏழ்வு நிலை மற்றும் மனித உறவு மீறல் ஆகியவற்றால் அவதியுறுகின்றன. ஸோ இந்தியா பாகிஸ்தானோட காஷ்மீர் முக்கிய விவகாரங்கள் இருந்தே வருவதோடு இரு நாடுகளும் வெளிப்படையாகவே மோதிக்கொள்ளும் நிலையிலே பல்வேறு சமயங்கள்ல செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ என்ன காரணம், மெயின் ரீசன் என்னன்னா, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா, அந்த காஷ்மீர் பிளேசஸை கேப்சர் பண்ணணும், அந்த இடத்த இது பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுக்குள்ள இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ கலர் பாக்ஸ், லைன் ஆஃப் கண்ட்ரோல். த சீஸ்ஃபயர் லைன் டிட்டர்மைன்ட் இன் 1949 வாஸ் கால்ட் த லாக் தான் லைன் ஆஃப் control சொல்றோம். After 1972, this is the boundary that came to be agreed between the India and Pakistan under the Shimla Agreement of 1972. It was called Redcliffe Line. At the time of partition of 1947, Redcliffe was the chairman of the Border Commission. This is now called LOC. So இது என்னன்னா கட்டுப்பாட்டு கோடுன்னு சொல்லுவோம். இது வந்து 1949ஆம் ஆண்டு தீர்மானிக்கப்பட்ட போர் நிறுத்த கோடு 1972ஆம் ஆண்டுக்கு பின்னர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு என வழங்கப்பட்டது. இது 1972ஆம் ஆண்டு சிம்லா ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு எல்லையாகும். இது பிரிவினை செய்யப்பட்ட போது ராட்கிளிஃப் கோடு அப்படின்னு என்று அழைக்கப்பட்டது. ராட்கிளிஃப் என்பவர் யாருன்னா, எல்லை ஆணையத்தின் தலைவராக இருந்தவர். இந்த கோடு வந்து தற்போது கட்டுப்பாட்டு கோடுன்னு அழைக்கப்பட்டது. ஸோ இந்த கட்டுப்பாட்டு கோட்டுக்காக தான் என்ன பண்றோம், சண்டை போட்டுட்டு வராங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. India has cultural, historical and religious ties with Sri Lanka, separated by the narrow expanse of the Pak Strait. India and Sri Lanka have shared excellent trade relations, committing to each other in both bilateral free trade agreement as well as the development interactions through SAARC. The relationship between India and Sri Lanka can generally be termed as friendly, except for the brief spell in which the Tamil ethnic problem cast its shadow on the relations between the two countries. India and Sri Lanka has conventionally close to each other. India is among the top investors in Sri Lanka, and its investments are in diverse areas including petroleum, retail, IT, real estate, telecommunication and tourism. On the other hand, the Sri Lankan investment in India include Brandix, a government city in Visakhapatnam, MAS Holdings, John Keells, Hayles. Apart from the other investments in the freight servicing and logistics sector, India offers scholarship and slots annually to deserving Sri Lankan students.
Sri Lanka is also a partner in Nalanda University in Project of India. இந்தியா நாடு பண்பாடு கலாச்சார வரலாறு மற்றும் சமய உறவுகளை இலங்கையுடன் கொண்டுள்ளது. ஸோ பாக் ஜலசந்தி அந்த பாக் ஸ்டேட் சொல்றோம் இல்லையா, அதான் பாக் சந்தி சொல்லுவாங்க. பிரிக்கப்பட்டுள்ள இந்தியாவும் இலங்கையும் சிறந்த வணிக உறவுகளை செயல்பட்டு வருது. ஸோ தங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சார்க் அமைப்பின் மூலமும் மேம்பாட்டிற்கு ஒருங்கிணைந்து செயலாற்றி வருகிறது. இந்தியா மற்றும் இலங்கை உறவு நட்பு ரீதியாக அமைந்திருக்கிறது. எனினும் தமிழின பிரிவுகளை தொடர்பான காலகட்டத்தில் சிறிது காலத்திற்கு மட்டுமே உறவில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இரு நாடுகளும் மரபு ரீதியாக ஒன்றுக்கொன்று நெருங்கிய நிலையில இருந்தாலும் இலங்கையில் முதலீடு செய்துள்ள நாடுகள் இந்தியா முன்னணியில் இருக்கிறது. பெட்ரோலியம், சில்லறை வணிகம், தகவல் தொழில்நுட்பம், ரியல் எஸ்டேட், தொலைத்தொடர்புகள் மற்றும் சுற்றுலா போன்ற பல்வேறு துறைகளை இந்தியா முதலீடு செய்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்க, இலங்கையின் முதலீடுகள் இந்தியாவில் சரக்கு சேவை மற்றும் தளவாடத்துறை ஆகியவற்றை தவிர பிராண்டிக்ஸ், விசாகப்பட்டினத்தில் உள்ள ஆடை நகரம் சொல்றோம் இல்லையா, MAS ஹோலிக்ஸ், அப்புறம் MAS ஹோலிக்ஸ், ஜான் கில்ஸ் ஹோலெஸ் போன்றவற்றிற்கு செய்துள்ளது. இந்தியா தகுதியுள்ள இலங்கை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை தூரம் அளித்து நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்துல இலங்கை ஒரு பங்குதாரராகவே அவங்கள செயல்படுத்தி வச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ளூ பாக்ஸ். Ashoka and sent his son Mahendra and daughter Sangamitra to Ceylon, Sri Lankan, for the propagation of Buddhism. Chola kings Rajaraja I and Rajendra I conquered the northern part of Ceylon. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம அசோகருடைய பீரியட்ல படிக்கும்போது அசோகர் அவருடைய மகன் அவருடைய பொண்ணெல்லாம் போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த சைடில் சிலோன்ல இருக்க அவங்க புத்திசத்தை பரப்பிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்ல சோழ அரசர்களான முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன், ஸோ இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இலங்கையில வடபகுதியை கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வரைக்கும் ஒவ்வொரு நாட்டோட ரிலேஷன்ஸை பார்த்தோம். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இந்தியா எப்படி ரிலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் டெவலப்டு கண்ட்ரிஸ், வளர்ச்சி அடைந்த நாடுகளான இந்தியாவுடைய உறவுகள். A developed country is a sovereign state that has a highly developed economy and advanced technological infrastructure relative to other less industrialized relations. ஒரு வளர்ந்த நாடு என்பது இறையாண்மை கொண்ட நாடாகும். ஸோ இது மிகவும் செயல்படுத்திட்டு இருக்கிறதோட இல்லாம அது என்ன பண்றது, மற்ற தேசத்துடனும் ஒப்பிடும்போது மேற்பட்ட தொழில்நுட்ப உள்கட்டமைப்புகளை கொண்டுள்ளது. இந்தியா ஒரு வல்லரசு நாடுகளுடன் மிக கவனத்துடன் தன்னை சமநிலைப்படுத்தி உள்நாட்டு வளர்ச்சிக்கான அதிக பலனை பெறுவதற்கு முயன்று வருது. ஃபர்ஸ்ட் ஒன் USA, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். நெக்ஸ்ட் USA, India and the United States of America has signed a communications compatibility and security agreement. இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. COMCACSA that will lead to the new generation of bilateral military partnership. It is valid for a period of 10 years. COMCASA gives India access to advanced communication technology and used in US defense equipment and allows real-time information sharing between the militaries of these two countries. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் நம்ம எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சு அவங்களோட இந்த ரிலேஷன்ஷிப், அதாவது இவங்க டெவலப்டு கண்ட்ரிஸ் இல்லையா, அதனால அமெரிக்காவும் இந்தியாவும் புதிய தலைமுறை ராணுவ கூட்டமைப்புக்கு வழிவகுக்கும் ஒரு தகவல் தொடர்பு இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணிருக்காங்க. அதுதான் கம்யூனிகேஷன் காம்பபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட், COMCASA கையெழுத்துட்டுள்ள. இந்த ஒப்பந்தத்துல 10 ஆண்டுகளுக்கு காலவரை, 10 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி ரினியூவல் பண்ணிக்குவாங்க. ஸோ இதன்படி அமெரிக்காவின் பாதுகாப்பு உபகரணங்கள் பயன்படுத்தப்படும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை பெறுவதற்கான வழிவகை ஏற்படுவதோடு இரு நாடுகளுக்குள்ள இராணுவங்களுக்கு இடையே நேர தகவல் பகிர்வுக்கும் ஏற்படுத்திக்கிறாங்க. நெக்ஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். There has been significant progress in all areas, particularly the growing cooperation and exchanges included defense, country, terrorism, nuclear energy and space. French space launch pads and used to ISRO. India and France are cooperating or developing smart cities, Chandigarh, Nagpur and Puducherry. India and France launched the International Solar Alliance, which brings the other countries between Tropic of Cancer and Tropic of Capricorn for cooperation on solar energy. So European countries உடனா அனைத்து விவகாரங்களும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமான ஒரு இணைந்து வருது. குறிப்பாக பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு, அணுசக்தி, ஆற்றல், விண்வெளி ஆகிய துறையில ஒத்துழைப்பு தர ஒரு நாடு எதுனா
இந்தியாவும் யூரோப்பியன் கண்ட்ரீஸும். பிரான்ஸ் நாட்டின் விண்வெளி ஏவுதளங்கள் இந்தியாவில் இஸ்ரோ அமைப்பினரால் பயன்படுத்தப்பட்டு வருது. பிரான்ஸ் நாடு இந்தியாவில் உள்ள சண்டிகர், நாக்பூர் மற்றும் பாண்டிச்சேரி போன்ற நகரங்களை திறன்மிகு நகரங்களாக மேம்படுத்தியது இந்தியாவோட கூட்டாக ஒத்துழைக்குது. இந்தியாவும் பிரான்சும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு அதை இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அறிமுகப்படுத்தி கடகரேகை மற்றும் மகரேகை ஆகியவற்றிற்கு இடையே உள்ள நாடுகளை சூரிய ஆற்றலுக்கான ஒத்துழைப்பை ஒன்று சேர்க்குது. நெக்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா. So India and Australia have built strategic trust over the years, slowly yet steadily. Australia and India are committed to working together to enhance maritime cooperation with India's bilateral naval exercise. அதான் இங்க கொடுத்திருக்காங்க as index. இது என்ன, இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் நம்பிக்கைக்குரிய திட்டங்களை பல ஆண்டுகளுக்கு பொதுவாகவும் மெதுவாகவும் படிப்படியாகவும் செயல்படுத்திட்டு இருக்கு. ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஒருங்கிணைந்து இந்தியா ஆஸ்திரேலியாவோட கடற்படை பயிற்சி அதான் ஹேஸ் இண்டஸ் ஒத்திகையின் மூலம் கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தி உறுதி செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜப்பான். இந்தியா டிசைட் டு இன்ட்ரோடியூஸ் த ஜாப்பனீஸ் ஷிகன்சன் சிஸ்டம், இந்தியாஸ் highest class of high-speed railway system with safety and accuracy. Delhi Metro is one of the most unsuccessful examples of Japanese cooperation. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்க இம்பார்ட்டன்ட். மும்பை அகமதாபாத் high-speed railway அதான் MAHSR is another area of cooperation. The government of Japan has offered 20 seats for a year of to Indian nationals for a master's degree course in the University of Japan. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்க ஸ்டூடெண்ட்ஸ். for serving in the Indian railways. So in the manufacturing sector, Japan announced the cooperation and training 30,000 Indian people in the Japan. India's Institute of Manufacturing, JIM, providing Japanese style manufacturing skills to enhance India's manufacturing industry base and contribute to Make in India and Skill India initiative. In 2017, the first 4 gyms were started in the states of Gujarat, Karnataka, Rajasthan and Tamil Nadu. JEC, 2 Japanese endowed courses in engineering colleges, was established in Andhra Pradesh. Recent initiatives include the establishment of 3 India-span joint laboratories in the area of information and communication technology, Internet of Things, artificial intelligence and big data analytics. இது என்னன்னா, ஜப்பான் நாட்டின் ஷிங்கன்சென் முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்த முடிவு செய்தது. இது பாதுகாப்பு மற்றும் துல்லியத்தன்மை கொண்ட உயர்தர அதிவேக ரயில் அமைப்பு கொண்ட ஒரு அக்ரிமெண்ட். டெல்லி மெட்ரோ மற்றும் ரயில் ஜப்பானிய ஒத்துழைப்பில் உருவான ஒரு வெற்றிகரமானதாக எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிளா சொல்லலாம். மும்பை அகமதாபாத் இடையான அதிவேக ரயில் போக்குவரத்து அதான் MAHSR இரு நாட்டு ஒத்துழைப்பு மற்றும் ஒரு முயற்சியாகும். ஸோ இந்தியாவில் அரசாங்கம் இந்திய குடிமக்களுக்கு இந்திய ரயில்வே துறையில் பணிபுரியும் வகையில் ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்ட படிப்பை படித்த ஆண்டுதோறும் 20 இடங்களை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து இங்க என்ன பண்ணலாம், இங்க வந்து ஒர்க் பண்ணலாம். உற்பத்தி தொழில் உற்பத்தி மற்றும் திறன் இந்தியா மேக் இன் இந்தியா ஸ்கில் இந்தியா திட்டங்களில் பங்களிக்கவும் ஜப்பானிய உற்பத்தி துறையில வழங்கி வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் உற்பத்தி தொழில்துறை வரத்தரத்தை மேம்படுத்த 30,000 இந்திய மக்களுக்கு பயிற்சி வழங்க ஜப்பான் இந்திய உற்பத்தி நிறுவனம் செயல்படுத்திட்டு இருக்கு. அதுதான் கொடுத்திருக்காங்க இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங். ஸோ 2017ஆம் ஆண்டு குஜராத், கர்நாடகம், ராஜஸ்தான் மற்றும் தமிழ்நாடு ஆகிய 4 மாநிலங்கள் ஜப்பான் இந்திய உற்பத்தி நிறுவனம் ஜிம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 2 ஜப்பானிய மானியம் மூலம் படிப்புகள் அதுதான் கொடுத்திருக்காங்க. ஜாப்பனீஸ் எண்டோட் கோர்ஸ் ஆந்திர பிரதேச பொறியியல் கல்லூரியில் தொடங்குவதற்கு செயல்படுத்திட்டு இருக்காங்க. தகவல் தொழில்நுட்பங்கள் மற்றும் தொடர்பான இணையதள பொருள்கள், செயற்கை நுண்ணறிவு, அப்புறம் வந்து பகுத்தறிவு, தரவு பகுப்பாய்வு 3 இந்திய ஜப்பான் கூட்டு ஆய்வுகளை நிரப்புவதற்கும் சம்பந்த முயற்சிகளை செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவோட வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்தியா அண்ட் வெஸ்ட் ஏஷியா. இந்தியாவும் மேற்கு ஆசியாவில் இருக்க பிளேசஸும். வெஸ்ட் ஏஷியா இன்க்ளூட்ஸ் எஜிப்ட் அண்ட் த அரேபியன் பெனின்சுலா, டர்க்கி அண்ட் ஈரான். மேற்கு ஏஷியாவில் என்ன இருக்கு? வெஸ்ட் ஏஷியாவில் எஜிப்ட், அரேபியன் பெனின்சுலா, டர்க்கி அண்ட் ஈரான். இந்தியா அண்ட் வெஸ்ட் ஏஷியா என்ஜாய் த ப்ரீஹிஸ்டாரிக் ties. Trade relations were established between the civilizations of Mesopotamia and the Indus Valley. West Asia stands as a region of considerable significance for India. Economically as well as strategically, West Asia is gateway to landlocked and energy-rich Central Asia. With the absence of the new millennium, there has been extraordinary turnaround in the relationship between the Gulf Cooperation Council (GCC) countries in India. A trilateral agreement called the
Chabahar Agreement was signed between the India and Afghanistan, Iran, which has led to the establishment of transit and transport corridor among three countries using Chabar Port. This port is seen a golden gateway for India to access landlocked markets of Afghanistan and Central Asia bypassing Pakistan. ஸோ மேற்கு ஆசியா என்பது எகிப்து, அரேபிய தீபகற்பம், துருக்கி மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளை கொண்டது தான் மேற்கு ஆசியா. இந்தியாவும் மேற்கு ஆசிய நாடுகளும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்து உறவுகளை மேம்படுத்திட்டு இருக்கு. சிந்துவெளி மற்றும் மெசபடோமிய நகரங்களுக்கு இடையே ஒரு வணிக உறவு ஏற்படுத்துறதுக்கு செயல்படுத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றது, மேற்கு ஆசிய பொருளாதார அடிப்படையில் குறிப்பிடத்தக்க பகுதியாக இந்தியாவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. நிலத்தால் சூழப்பட்ட எண்ணெய் வளமிக்க மத்திய ஆசியாவிற்கு ஒரு நுழைவாயிலாகவும் உள்ளது. புதிய ஆண்டு தொடக்கத்திலிருந்து இந்தியா புதிய நூற்றாண்டு தொடங்கத்திலிருந்து இந்தியா மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில், அதாவது கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் சொல்லுவோம், இந்தியாவிலான உறவில் ஒரு அசாதாரண திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. சபஹார் ஒப்பந்தம் எனப்படும் முக்கூட்டு ஒப்பந்தம் இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே ஏற்படுத்தியிருக்கு. இதன்படி சபஹார் துறைமுகத்தை பயன்படுத்தி 3 நாடுகளும் போக்குவரத்து வழித்தடங்கள் ஏற்படுத்தி அதன் மூலமாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. இத்துறைமுகம் பாகிஸ்தானை தவிர்த்து ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆசியா ஆகிய சந்தைகளை ஏற்படுத்துவதற்கு ஒரு நுழைவாயிலாகவே இருக்கிறது. இந்த ப்ளூ கலர் பாக்ஸ், one of the oldest maritime trading routes ran from ancient Sumeria via Bahrain to the Indus civilization called Melulla. அதாவது உலகின் மிக பழமையான கடல் வர்த்தக பாதைகள் ஒன்று சுமேரியாவில் இருந்து பஹர்கன் வழியாக மெலுக்காக்கு செல்ற அந்த வழி என்ன சொல்றாங்கன்னா நான் கொடுத்திருக்காங்க, சிந்துஸ் வெளி கொடுத்திருக்காங்க பாரு. அந்த நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் வரை அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க. So, in medieval times, comments and noted scholar M. Agwani, the Indian expertise in medicine, mathematics and astronomy was highly valued by Arab and Iranian scholars who eventually made it part of their own intellectual traditions. அதாவது பிரபல அறிஞரான MS அத்வானி என்றவர் சொல்லியிருக்காரு, இடைக்காலத்தில் இந்தியர்களின் மருத்துவம், கணிதம் மற்றும் வானியல் சிறமைகளை அரேபிய மற்றும் ஈரானிய அறிஞர்கள் பெரிதும் மதிக்கத்தோடு இறுதியில் அவர்களது அறிவுசார் பாரம்பரியத்தின் பகுதியாகவும் ஆனது என்று குறிப்பிடுகிறார். ஸோ இந்தியாவில இருந்து தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் கத்துட்டு போய் அதன் மூலமா பெரிய அறிஞர்களாக மாறி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோஸை பாருங்க, வீடியோஸை பார்த்துட்டு புக் எடுத்து படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நாங்கள் என்ன சொல்றோமோ அதுக்கு டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சு வைங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.